வரி விதிப்புனா என்ன? மக்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. நான் யார்கிட்ட பேசினாலும் ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒரு அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா வரி வாங்கணும்னா கூட அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும். சட்டம் இல்லாம ஒரு பைசா கூட ஒரு குடிமகன் இருந்தோ ஒரு நபரிடம் இருந்தோ அரசாங்கத்தால வாங்க முடியாது. அப்போ நம்மகிட்ட வரி வசூலிக்கிறதுக்காக அது மத்திய சட்டங்களா இருந்தா பாராளுமன்றமும் மாநிலங்களும் மக்களும் சேர்ந்து சட்டத்தை பாஸ் பண்ணி அது பிரசிடென்ட் கையெழுத்து வாங்கி அது மூலமா வரி வசூலிப்பாங்க. அது மாநில சட்டங்களா இருந்தா நம்முடைய சட்டசபை ஒரு பில்லை பாஸ் பண்ணி கவர்னர் கையெழுத்து வாங்கி அது மூலமா வரி வசூலிப்பாங்க. அதே போல லோக்கல் பாடிஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல அவங்க ரெசல்யூஷன் வச்சு பாஸ் பண்ணி சபையில வச்சு பாஸ் பண்ணி தான் வசூலிக்க முடியும். இது இல்லாம ஒரு பைசா கூட ஒரு நபரிடம் இருந்து எந்த அரசாங்கத்தாலும் வரியாக வசூலிக்க முடியாது. இதுதான் வரி வசூலிக்கக்கூடிய அடிப்படை. சரி, வரி எத்தனை வகை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2 வகை தான் வரியில இருக்கு. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களே நேரடியாக வரியை கட்டுறது தான் டைரக்ட் டாக்ஸ். இதுக்கு உதாரணம் இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் நீங்க வருமானம் சம்பாதிக்கிறீங்க, நீங்களே கட்டிடுறீங்க. இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ யார் சம்பாதிக்கிறோம் அவங்க கட்டாம அந்த வரி சுமையை இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கிறது. இதுல தான் இந்த ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், மற்ற எல்லா வகையான டாக்ஸுகளுமே இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ல தான் எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ் தான் வரும்.